வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசியை ராசிநாதன் நேரடியாக பார்த்து கொண்டிருப்பது தொடர்ந்து இந்த ஜூலை மாதத்திலே இருக்கும். அதனாலே சுகம் உண்டு, பொருளாதாரத்திலே வசதிகளும் வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டு உங்களை வேண்டாத அலைச்சலெல்லாம் கொடுத்து கொண்டிருந்த இந்த சூரிய பகவானானவர் 17ஆம் தேதி அன்று அங்கிருந்து விலகி கடகராசிக்குள்ளே செல்வது 8ஆம் இடமான கடகராசி உங்களுடைய உடல் உபாதையை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. 8ஆம் இடத்திலே ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த புத பகவான் கொஞ்சம் அவர் ரெட்ரோகேஷன் அப்படிங்கிற இந்த வக்கரகதிக்கு 19ஆம் தேதி அமைவதனாலே மனதிலே சுகத்தையும் நல்ல ஒரு குடும்ப ஆரோக்கியமான உறவுகளையும் பெற்றுத்தரும். அப்படிங்கிறனால சந்தோஷத்தை கொடுக்கும். உங்கள் லாபத்தினை பங்கு கொள்வதற்கு மிகுந்த ஆர்வம் கொண்டவர் 2ஆம் இடம். அதற்குரியவர் சனி பகவான். அவர் 4ஆம் இடமான மீன ராசிக்குள்ளே வக்கரகதி அடைகிறார். 13/7/2025 அவர் வக்கரமடைந்து திரும்பி அவருடைய 3ஆம் இடத்துக்கு வருவதனாலே பண வரவுக்கு அஷூரன்ஸ் கிடைச்சுடுத்து. அதனால் தன வரவுகளை நிறைய பெருக்கிக் கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது. தொழில் ஸ்தானத்திற்கு செவ்வாய் 9ஆம் இடத்திலிருந்து கொஞ்சம் பயம் வரும், பண விரயம் வரும். அப்படியா கொஞ்சம் பணம் எக்ஸ்பேன்ஷன் ரிலேட்டடாக கொஞ்சம் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் விரிவாக்க பணிகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளே இந்த மாதம் நீங்கள் இருப்பீர்கள். அதனால் கொஞ்சம் செலவு உண்டு, பொருளாதாரத்திலே ஒரு சிக்கலும் உண்டு அப்படிங்கிறது இண்டிகேஷன் தெரியுது. 6ஆம் இடத்திலே நமக்கு இவர் சுக்கிரன் அமர்ந்திருப்பது மனக்கவலையை தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையாக இந்த மாதம் ஜூலை மாதம் அமையும். வாழ்க வளத்துடன்.